அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு இருக்கும். 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த குல்ஃபி செய்கிறதுக்கு நம்ம கேரமல் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் போல் ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஹாட் வாட்டர் சேர்த்தாமல் நம்ம டைரெக்டாக பாலை சேர்த்தணும் அப்படின்னா பால் எல்லாமே பிரிஞ்சு போயிடும். அதுக்காக தான் கொஞ்சம் போல் சுடு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாலை நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். ஃபுல்லாக நான் 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/4 கிலோவில் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் போல் நம்ம கேரமல் செஞ்சாச்சு. மீதி இருக்கிற சர்க்கரையை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு வாசனைக்காக 5லேருந்து 6 போல் ஏலக்காயை சேர்த்துட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை பால் கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் கொதித்து நல்லா பொங்கி வரும்போது நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது கூடயே 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக கெட்டியாகிடும். அதுக்காக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறங்காட்டி கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா இன்னுமே நல்லா கெட்டியாயிடும். இந்த கன்சிஸ்டன்சியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை கூடி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 100லேருந்து 150 கிராம் சர்க்கரை சரியான அளவாக இருக்கும். நான் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மாற்றிட்டு ஃப்ரீசரில் 8 ஹவர்ஸ் போல் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். என்கிட்ட குல்ஃபி மோட் இல்லை, அதனால் நான் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. நம்மளோட குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. ஸ்பூனை தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம ஐஸ்கிரீம் எடுத்தோம் அப்படின்னா அது குயிக்காக மெல்ட் ஆகி எடுக்கிறதுக்கு வந்துடும். இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.